நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தின் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போமானால் பிரிக்கிறதுல கில்லாடி மனிதர்கள். 2 நண்பர்கள் நெருக்கமாய் பழகி கொண்டிருப்பார்கள். ஆனால் இதை பார்க்கிற யாரோ ஒருவர் நினைச்சிட்டா போதும் அதை பிரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள், வெற்றியும் கண்டுவிடுவார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நம்ம டிவியில எல்லாம் நியூஸ் பார்க்கும்போது ஒரு விளம்பரம் வரும். குறிப்பாக ஃபெவிகாலுக்கு ஒரு விளம்பரம் வரும். 2 சகோதரர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மியூசிக் அவார்டு வாங்குவாங்க. என்னென்னா, ஒருத்தனுக்கு 2 பேரும் ஒட்டியே இருப்பாங்க. அந்த ஒட்டியே இருக்கிற சகோதரர்கள் ரொம்ப இசையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றுவாங்க. ஆளுக்கு ஒரு கை தான் ஃபங்க்ஷன் ஆகும். 2 கையும் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி இருக்கும். அவங்க ஒவ்வொரு மியூசிக்லேயும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளங்கி வெளிநாட்டு பயணமெல்லாம் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கிட்டு வருவாங்க. அவார்டு வாங்கும்போது இந்த அவார்டுக்கு ரீசன் என்னென்னு இப்படி பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்கு காணிப்பான். என்னன்னா, அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த சின்னதாக ஒரு நம்ம பிள்ளைங்கள்லாம் பேப்பர்லலாம் ஊற்று செய்வாங்கல்ல, இதை போல் ஊதுவோம் வாங்கிடுங்க. அது ஊதும்போது பிஸ்னு கையில் இருந்து ஸ்லிப்பாகி பக்கத்தில் இருக்கிற ஃபெவிகால் பக்கெட்டில் விழுந்துடும். இந்த 2 பொடிசும், இந்த சைஸில் இருக்கிற 2 பொடிசும் என்ன பண்ணுவோன்னா, ஓடி போய் எனக்கு தான் அதுன்னு சொல்லி 2 கை போடும் பாருங்க. எதில்? ஃபெவிகால் பக்கெட்டுக்குள்ளே அந்த ஊற்று எடுக்கிறது கை போடும். அன்னைக்கு ஒட்டுனது அப்படியே ஒட்டி, அந்த ஃபெவிகாலுக்கு அவன் அப்படி ஒரு விளம்பரம் போட்டான். சின்ன பிள்ளைகளை ஒட்டினது, கையை எடுக்கவே முடியலை, சாதனை வீரர்களாய் மாறிட்டான்ட்டு. எனக்கு மட்டும் இது ரியலாக இருக்கும்னா, சில ஆட்களை கொண்டு விட்டா போதும், அவங்க வார்த்தையிலே என்ன செய்திருவாங்க, பிரித்து விடுவார்கள். அன்பர்களே, இங்கே பவுல் சொல்லுகிறார் என்னவாம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் என்னை பிரித்து விடுமா? துன்பம் என்னை பிரித்து விடுமா? பசி என்னை பிரித்து விடுமா? நிர்வாணம் என்னை பிடித்து விடுமா? நாச மோசம் என்னை பிடித்து விடுமா? பட்டயம் என்னை பிரித்து விடுமா? இல்லவே இல்லை. எவைகளும் என்னை பிரித்து விடவே இயலாது. அந்த கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டது என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தில் பல்வேறு அன்பை மனிதன் பார்க்கின்றான். சிலருக்கு இந்த பெட் அனிமல்ஸ் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரன் மேலே பாசம் இருக்காது, சகோதரி மேலே பாசம் இருக்காது, பிள்ளைகள் மேலே பாசம் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றை விட எதுக்கு மேலே தான் இருக்கும்? பெட் அனிமல்ஸ் மேலே பாசம் இருக்கும். ஆனால் இந்த அன்பு கூட நம்மை பிரித்து விடும். ஏன்னா ரொம்ப உண்மையாக நேசிக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பறவையை வளர்ப்பார்கள், சிறு பிராணிகளை, பூனை, நாய் போன்ற ஏதோ ஒன்றை வளர்ப்பார்கள். ஆனால் இவைகளை கூட நம்ம பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவில் மட்டும் 450 பேர் இந்த பெட் அனிமல்னால, பெட்டில் போட்டு வளர்க்கிறதுனால அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு மரிக்கிறார்களாம் ஒரு வருஷத்துக்கு.
அப்போ இந்த பெற்ற அனிமல் மேலே வைத்திருக்கிற பாசம் நோய் வருது அப்படின்னோடனே அவன் கொண்டு அவன் அலறி அடித்து கொண்டு என்ன செய்திருவான்? ஓடி விடுவான். இன்னும் பார்ப்போமானால் வேலைக்கு பணம் வந்துட்டுனா போதும், எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருவான். எல்லாரும் எனக்கு யாரும் வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட கூடுகை, அந்த கூடுகையில் ஒரு செல்வந்தர் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். செல்வந்தருடைய மனைவி அமர்ந்திருக்கின்றார்கள். ஒருவர் ஓடோடி அவரது மனைவியிடம் ஓடி போய் சொல்லுகிறார், என்ன இங்க இருக்கிற, அங்குல நீ உட்கார்ந்துருக்கணும் போ என்று அங்கேயே தள்ளி விடுகிறார். யார்கிட்ட? அந்த செல்வந்தருடைய மனைவியின் அருகாமையில் நீ போய் உட்காரு. எதுக்கு? செல்வந்தரோடு கூட இருந்தாதான் நமக்கு ஒரு மதிப்பு. நண்பா, இந்த பணம் இந்த உலக அன்பை விட்டு பிரித்து விடும். உன்ட பணம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒருவர் கூட உன்னை மதிக்க மாட்டார். நீ அவருடைய அன்பை விட்டு நீ விலக வேண்டிய ஒரு சூழல் உனக்கு வரலாம். அப்போ இங்கே பவுல் சொல்லுகிறார், எதுவும் என்னை பிரிக்காதப்பா. இப்படிப்பட்ட செல்வம் என்னை பிரிக்குமா? பிரிக்கவே பிரிக்காது. செல்வம் கூட என்னை பிரிக்காது. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா உலக சிநேகம், உலக நட்புகள், உறவுகள், ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே நான் நண்பன் சொல்லுவாங்க. அந்த நண்பர்கள் கூட பிரிந்து போய் விடுவார்கள். ஏன் அப்படின்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஆனால் அன்பு என்பது மிக மிக வல்லமை நிறைந்த ஒன்று. இந்த உலகத்திலேயே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அன்புதான். அரசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் ஆயுதத்தினாலே தான், தங்கள் கையில் வைத்திருந்ததான ஆயுதத்தினால தான் ஆட்சி செய்தார்கள், ஆண்டார்கள், ராஜ்யத்தை ஆண்டார்கள். அவன் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை தன்னுடைய ஆயுதத்தினால் ஆண்டான். ஆனால் நம்முடைய சேனைகளின் கர்த்தர் இருக்கார் தெரியுமா? அன்பினால் இது முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டே இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அன்பு என்பது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அதுவும் கிறிஸ்துவின் அன்பிற்கு ஈடாக இந்த பெட் அனிமல் கொடுக்கிற பாசமோ, பணம் கொடுக்கிற பாசமோ, உலக நண்பர்கள் கொடுக்கிற பாசமோ, உலகில் கிடைக்கிறத உயர் பதவிகளினால் கிடைக்கிற பாசமோ ஈடாகவே ஆகாது. பவுல் மகா பெரிய ஒரு கொலைகாரன், நமக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அவருடைய பின்னணியை சிந்திப்போமானால் அவன் படித்தவன், செல்வந்தன். ஆனால் அவன் சொல்றான், ஐயையோ, இந்த கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த கிறிஸ்துவின் அன்புக்கு மாறாக எதை காட்டியும் இந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை வேறு விரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த உலகத்தில் நம்ம கவனிப்போமானால் இதுதான் அன்புன்னு சொல்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். முன்னாடி ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு இதே WCC ரோட்டில் தான் நானும் என்னுடைய நண்பருமா ஒரு நாள் நின்றுக்கிட்டு இருக்கும்போது வேகமாய் ஒரு கார் வந்து ஒரு அம்மாவும் மகளும், அவங்க பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள் போல் அந்த அம்மாவுடைய தோற்றம் இருந்தது. அப்படி கார் அது கிட்ட போனது தான் உண்டு. அந்த அம்மா பக்கத்தில் சென்றிருந்த மகளுடைய கையை காரில் இருந்த ஒருத்தன் அப்படி பிடிச்சு அப்படி தூக்கி அப்படி காருக்குள்ளே போட்டான். நாங்கள் நினச்சோம் கடத்திட்டு போகிறான் போல். உடனே நம்ம போய் காரை நிறுத்தி அவங்கள தப்பு வச்சிடணும்னு பிளான் போட்டால் அந்த பொண்ணு காரில் போய் விழுந்துட்டு கண்ணாடி வெளியே அம்மாவுக்கு டாட்டா காணிக்கி, அம்மா மாத்திரம் கையில் இருக்க கொடையை வச்சு தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. காலேஜுக்கு கொண்டு விடுறாங்கம்மா. இங்க எவனோ ஒருத்தன் 10 நாள் பல்லை இழிச்சான்னு சொல்லிக்கிட்டு அந்த தாயின் அன்பை உதறிவிட்டு இந்த பெண்மணி போகிறாள். எவ்வளவு காலம்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுனா தெரியும். நிறைய குடும்பங்களை பார்க்குறோம். நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனையும் விட்டு போவாள். தாயை விட்டு போகிற ஒரு மகன், தாயை விட்டு போகிற ஒரு மகள்,
தாயை உதறிட்டு தகப்பனை உதறிட்டு ஒருவனை அல்லது ஒருவளை கைபிடித்து கொண்டிருக்கிற ஒருவன் உன்னை கைவிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. தம்பி ஜாக்கிரதை, தங்கச்சி ஜாக்கிரதை. இந்த உலக அன்பு அப்படிப்பட்டதுதான். இதை விட ஃபேமஸாக பெருசா ஏதோ இருக்கா அப்படின்னு நினைச்சா இல்லை. நிறைய வயசான பாட்டிமார் இருப்பாங்க. ஒரு காலத்தில் தாயினை உதறிட்டு தகப்பனை உதறிட்டு போன பாட்டிமார் உண்டு நம்ம கூட்டத்தில். மன்னிக்கவும், நம்முடைய எல்கையில், நம்முடைய உறவினர்கள் எல்கையில், நட்புகள் எல்லைகளை, இன்னும் ஒரு சபையில் கூட இருக்கலாம். அம்மாவுடைய பேச்சை அப்பாவுடைய பேச்சை உதறி விட்டு போய் கைப்பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்ககிட்ட போய் நீ கேளு, நல்லா இருக்கிறியான்னு கேளு. அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் இவங்களை விட்டுட்டு வந்ததான் தப்பு, இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான் அல்லது இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிற இந்த அன்புகள் எல்லாமே குறைவானவைகள் தான். ஆனால் தேவனுடைய அன்பு தான் நமக்கு நிறைவானது. தேவனுடைய அன்பு என்ன செய்யும் அப்படின்னா பாவத்தை வெறுக்கும், பாவத்தை வெறுக்கும். ஆனால் யாரை நேசிக்கும்? பாவியை நேசிக்கும். பாவியை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஐயோ பாவியே வா, ஓகே குட், வீட்டில் ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு போ சொல்ல முடியுமா? பாவியை நேசிக்கும்னா பாவியை அணைத்து கொண்டு நீ செய்யறது தவறுன்னு சொல்லணும். தவறுன்னு சொல்லாம போட்டு பிரதர், ஓ சோ சூப்பர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்லம்மா, தவறு தவறுதான், தவறு தவறுதான். இத பாவியை நேசிக்கிற நீங்களும் நானும் சொல்லணும். நேசிக்காதவன் சொல்ல மாட்டான். ஆனா நேசிக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன்னு சிலர் சொல்லுவான். ஜாக்கிரதை, அவன் அறிந்து கொண்டது தவறு. பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த பாவி செய்கிற பாவத்தை சொல்லும் போது அந்த பாவிக்கு என்னவோ தன்னுடைய உள்ளத்துல குத்ததான் செய்யும், வேதனை எடுக்க தான் செய்யும், வேற வழி இல்லை. அவன் நல்லா இருக்கணும்னு விரும்பினா அவன் செய்கிற தவறை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? மீண்டும் அதை வாசித்துருவோமா? 8:36. அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு நீங்களும் நானும் பார்க்கிற உலகத்தில் கிடைக்கிற எல்லா அன்புக்கும் மேலான ஒரு அன்பு. இந்த உலகத்தில் கிடைக்கிற அன்புகள் எல்லாம் தற்காலிகமானது. தற்போது அது அதை விட சிறப்பானது இல்லாதது போல நமக்கு தோற்றமளிக்கலாம். ஆனால் அது பெரிய வேதனைக்குள்ள உலகத்தில் கிடைக்கிற அன்பு நம்மை கொண்டு போய்விடும். கிறிஸ்துவின் அன்பு என்பது எப்படிப்பட்ட அன்பு? யோவான் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிப்போமாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா அன்கண்டிஷனல், அதாவது நிபந்தனையற்ற ஒரு அன்பு. எரேமியாவில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை, ஏனே தெரிலம்மா, என்ன ரீசன் அவர்கிட்ட இருக்கு தெரியாது. தாயின் கர்ப்பத்தில் நீ தோன்றும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். தெரியல, தாயின் கர்ப்பத்தில் தோன்றதுக்கு முன்னாடி இந்த ஜெயக்குமார் என்ன செய்தான்? ஒன்றும் செய்யலையே. ஆனா என்ன அவர் அறிந்தார், என் மீது அன்பு வைத்தார், என்னை வேறு பிரித்தார். இந்த கூடுகையிலே அமர்ந்திருக்கிற உன்னையும் அப்படித்தான். இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரையும் அவர் அமிதமாய் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமலே நேசிக்கின்றார். இதை பவுல் விளங்கிக் கொள்ளுகின்றான். நிபந்தனையே கிடையாது. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்களில் ஒருத்தர் இளையவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், ஊதாரியா சுத்தினான், கண்ட மேனிக்கு பணத்தை செலவு பண்ணான்.
அப்பாவுக்கு நற்பெயர் இல்லாத அளவுக்கு அவன் வாழ்ந்து முடிச்சிட்டான். கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், சரி நீ பசிக்குது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, என் அப்பா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுவாங்களே, சரி அங்கே போவோன்னு பார்த்தா அப்பா மகனை பார்த்ததும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சேர்த்து கொண்டாரம்மா. நீ இப்படி இருந்தாதான், நீ இவ்வளவு என்னை நஷ்டப்படுத்திட்ட, நீ என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட, என் பேருக்கு நீ களங்கம் ஏற்படுத்திட்ட. நோ 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 நோ, எதையும் பேசவே இல்லை, அன்கண்டிஷனல். இதை விலகிக் கொண்ட பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷனல். ஏதோ ஒரு விதமான கோட்பாடுகளுக்குள்ளே, சட்டத்திட்டத்திற்குள்ளே இந்த உலக அன்புகள் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனின் அன்பு அன்கண்டிஷனல். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முதல் 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், இஸ்ரவேலை, யூதாவை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார், எப்படி நேசிக்கிறார், வா கூப்பிடுகிறார். உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று எரேமியா மூலம் சொன்ன அந்த ஆண்டவர் நித்திய விவாகத்திற்கு உன்னை நியமித்திருக்கிறேன் சொல்றாரு. உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் லைஃப்பை பற்றி எனக்கு தெரியும். 3வது அதிகாரம் எக்ஸாம்பிளா சொல்றாரு, கேவலமான ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த தீர்க்கன் அவ்விதமாய் கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறது போல, யூதாவே, இஸ்ரவேலே, நான் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறேன். இதை பவுல் பார்க்கிறாரு. அவன் பார்க்கும்போது, ஐயோ, எந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பானது தன்னலம் அற்ற ஒரு அன்பு. கிறிஸ்துவின் அன்பானது சுயநலம் அற்ற ஒரு அன்பு. வாசிக்க கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேற எதுவும் இல்லைன்னுட்டு சீஷர்களை சிநேகிதர் என்று அழைத்தார். அவ்விதமாய் அழைத்த ஆண்டவர் இவர்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார், நமக்கு தெரியும். அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறார்? ஒன்றும் எதிர்பார்க்கல. தன்னலம் அற்ற அன்பு. தன்னலம் அற்ற அன்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அன்பு எப்படி தான் இருக்கும்? தன்னலத்தோடு கூட இருக்கும். ஒரு ஹிடன் அஜெண்டா மைண்டில் இருக்கும். மனசில் ஒரு காரியத்தை வச்சுருப்பாங்க, வச்சுக்கிட்டு அன்பு காட்டுகிறது போல் பேசுவார்கள். தும்முன உடனே தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, உட்காரதுக்கு அப்படி பார்க்கும்போது சேரை எடுத்து கொடுப்பாங்க, யாரும் இல்லையோ அப்படின்னு பார்க்கும்போது நான் இருக்கிறேன்னு பக்கத்தில் போய் நிற்பாங்க, ஏதோ ஒன்றை எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஆனால் இந்த கிறிஸ்துவின் அன்பு தன்னலமற்றதாக சேவை செய்வதற்கு துடிக்கும். மற்றவர்கள் நலத்திற்காக இரவு பகலாய் பிரயாசப்படும். தன்னுடைய நேரம் ஆகட்டும், தன்னுடைய பணம் ஆகட்டும், தன்னுடைய திறமைகள் ஆகட்டும், இவைகளை பிறருக்காக செலவு செய்யும். செலவு சொல்லுவாங்கல்ல, நகம் நனையாம நத்தெடுப்பான் நிறைய பேர். இவன் வைக்கிற வேஷனுக்கு பாசம் என்கிற வேஷம், நேசம் என்கிற வேஷம். நோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு என்றால் நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். என் நேரத்தை, என் பணத்தை, என் திறமையை, நான் போகிறது, நான் செய்கிறது, எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் பிறர் நலன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராகவே இருந்தார். ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
பிதாவின் வலது பாரசத்தில் இருந்தவர் இந்த பூமியில மனு மக்களுக்காக இறங்கி வந்தார்னா தன்னலமற்ற ஒரு நிலையில கடந்து வந்தார். இதை புரிந்து கொண்டவன் சொல்லுகிறான், பவுல் சொல்லுகிறான், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு பாத்திரவானாய் நான் மாறிட்டேன். சோ இந்த அன்புல பிணைக்கப்பட்டிருக்கிற என்னை பசி, நிர்வாணம், பட்டினி, துன்பம், துயரம், போராட்டம், குழப்பம், சமாதானக்கேடு எதுவுமே பிரித்து விட முடியாது. எதுவுமே பிரித்து விட முடியாது. உனக்கு விரோதமாக என்ன எழும்பட்டும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உண்மை கிறிஸ்துவின் அன்பையை விளங்கிக் கொள்வோமானால் எதுவும் நம்மை பிரித்து விட முடியாது. ஒரு குதிரை, போர்க்களத்தில் நிற்கிற குதிரை அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டது தான். அதுக்கு மேலே அடிபட்டுன்னா அது வேகம் என்ன செய்யுமா? கூடுமாம், திமிரிக்கிட்டு எழும்புமாம். அது மேல பாதிப்புகள் வந்தபோது தன் மேல இருக்கிற வீரனை சுமந்து கொண்டு அப்படி முன்னே பாயுமாம். கிறிஸ்துவின் அன்பை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மேல பசி, நிர்வாணம், கவலை, போராட்டம், குழப்பம், சமாதானக்கேடு, இன்னும் பல்வேறு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற போராட்டங்கள் வரும்போது அவன் வீறு கொண்டு எழும்புவான். ஆமேன். அதுதான் வாழ்க்கை. பவுல் அப்படிதான். எங்க இருந்தான், எப்படி இருந்தான், அவனுடைய வாழ்க்கை வேறு. ஆனால் கிறிஸ்துவால் அவன் பிடிக்கப்பட்ட போதே, கிறிஸ்துவின் நிமித்தம், ஒரு காலத்தில் இவன் அந்த சனகரிப் சங்கத்தில் ஒரு மெம்பர், ஆனால் அதே சங்கம் இந்த பவுலுக்கு எதிராக திரும்புகிறது. இந்த பவுல் பார்த்தாலே உட்கார்ந்து இருக்கிறவனா எழுந்து நிற்கிற அளவுக்கு ஒரு நாள் அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். அந்த கனம் பெற்ற பவுலை இன்னைக்கு இவர்கள் விமர்சிக்கும் போது அந்த பவுலுக்குள்ள அப்படி ஒரு வேகம், உன்னுடைய விமர்சனங்கள் என்னை ஒன்றும் செய்யாதப்பா, நான் இன்னும் இந்த கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பேன். இந்த அன்பு தன்னலமற்ற அன்பு, இதே அன்புல நான் வாழ்வதே சிறப்பானது என்று சொல்லி அவன் தொடருகிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு, கிறிஸ்துவின் அன்பு சுயநலமற்ற அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னா நீடித்திருக்கும் ஒரு அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய அன்பை பார்த்துருக்குறோம். டெம்பரரி, எல்லாமே டெம்பரரி. 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மத்தேயு 28வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமாமா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருடைய அன்பு என்றும் நிலைத்திருக்கிற அன்பு. அது ஒரு தற்காலிகமானதல்ல, குறித்த காலம் மாத்திரமல்ல, வாழ்நாள் மாத்திரமல்ல, இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிற்பாடும் கூட. யோவான் 13வது அதிகாரம் 1 வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம், ரொம்ப நீண்ட காலமாய், நீடிய காலமாய் கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நிறைய அன்பை பார்த்து நாம் சோர்ந்து போயிருப்போம் இல்லையா? என்னுடைய வாழ்வில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீ இப்படியாய் பல அன்புகளை கண்டு மெய்மறந்த நாட்கள் இருக்கலாம். மெய்மறந்த நாட்கள்.
எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ குடும்ப உறவுகள், சிநேகிதர்கள் அப்படியே வருவாங்க. வந்து நம்மிடம் பழகும்போது அப்பா அப்பா ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நட்பை தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். சில காலம் நம்ம எப்படி மகிழ்ந்தோமோ அதற்கு நேர் எதிரான நிகழ்வுகளே நமக்கு ஏற்படும் போது நிலை குலைந்து போய்விடுவோம். ஆனால் ஒன்று தெரியுமா, நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு நல்ல நட்பு என் சேனைகளின் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோமா? அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களில் பாடுவோமா? அணைக்கும் கரங்களிலே ஆணிகளோ சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகள் சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உடையுதப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு அது தன்னலமற்ற ஒரு அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நீண்ட காலமாய் இட்டர்னல் லைஃபுக்கு சொந்த அந்த வாழ்வுக்கு நம்மை கொண்டு செல்லுகிறதான ஒரு அன்பு. இந்த அன்பையும் உலகத்தின் அன்பையும் இந்த பவுல் உணர்ந்தபடியினால, ஐயோ இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது என்று சொல்லுகிறான். யோவான் தன் நிருபம் 1 யோவான் அதனுடைய 2வது அதிகாரம் 15 முதல் 17 வரையிலும் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 17 உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ ஆமென் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க ஒருவராலும் இயலாது. ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நிறைய பேர் பிரிந்திருப்பதற்கு காரணம் உலகத்தில் உள்ளவைகளிலும். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. 1 யோவான் 2:15 முதல் 17 வரையிலும் உலகத்திலும், சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறதுனால. உலகத்தில் என்னெல்லாமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாம் இருக்கு. வெரி குட். உலகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? மனிதர்கள். அம்மா அவங்கள நேசிக்கணும்ன்றா. அந்த மனிதர்களை எப்படி நேசிக்கணுமோ அப்படிதான் நேசிக்கணும். அந்த மனிதனின் அழகை மாத்திரம் என்ன செய்யப்படாது? அழகு. இது உலகம் அழகைத்தான் பார்க்கும், அழகை மட்டும் தான் பார்க்கும்.
உலகம் அறிவை பார்க்கும், அறிவை மட்டும் தான் பார்க்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்தில் வேற இருக்கு செல்வம், பொருள். ஆமா, அது பணத்தை பார்க்கும், பணத்தை மாத்திரம் தான் பார்க்கும். இப்படி இந்த உலகத்தில் நம்மை கவர்ந்து இழுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்கு. சிலருக்கு அறிவு, சிலருக்கு அழகு, சிலருக்கு பணம், சிலருக்கு புகழ், சிலருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மதிப்பு, மரியாதை, 4 பேர் தன்னை பார்த்து சல்யூட் அடிக்கணும். எஸ் ஐயா, இது மேல நீ அன்பு கூறாத. நீ இதுக்கு மேல அன்பு வைத்து இதற்காக நாடி ஓடுவாயானால், பணம் பணம் பணம்னு ஓடுவாயானால், அழகு அழகு அழகு, கல்வி, உயர்வு, பெரிய செல்வம், பெரிய புகழ், பெரிய அந்தஸ்து, பெரிய குடும்பம், இப்படியே ஓடுவாயானால் உனக்கிட்ட தேவனுடைய அன்பு இருக்க வாய்ப்பே இல்லை. இதை மத்தேயுல 6வது அதிகாரத்தில் வாசிப்போமானால், 24வது வசனத்தில் வாசிப்போமானால், அங்கே இரட்சகர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. அப்படி ஒரு செய்யணும்னா ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஆண்டவருக்கும் இந்த உலகத்துக்கும் ஊழியம் செய்ய ஒன்னாலும் என்னாலும் முடியாது. இந்த உலகம் கொடுக்கிற கனம், உலகம் கொடுக்கிற புகழ், உலகம் கொடுக்கிற மதிப்பு, உலகம் கொடுக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். ஆனால் என் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்றதோடு முடிஞ்சு போகும். ஆமா, இந்த உலகத்தில் கிடைக்கிற மதிப்பு, மரியாதை எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகும். ஆனா நித்திய வரைக்கும் எது வருகிறதோ அது மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. எனவே இந்த உலகத்தில் உள்ளவைகள் மீது நம்முடைய அன்பை காட்டிவிடக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. இதை கொஞ்சம் காட்டமா சொல்றாரு யாக்கோபு தன் நிருபத்தில் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார். வாசிக்கலாமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்பது உனக்கு தெரியுமா? ஆகையால் போதும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை சிநேகிதா. இந்த கிறிஸ்துவின் அன்பு என்பது தன்னலமற்றதாக இருக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும் என்றல்ல, நான் பிறருக்கு என்ன செய்ய முடியும். இந்த கிறிஸ்துவின் அன்பு தன்னலமற்றதாக இருக்கணும். என் நேரத்தை பிறருக்கு, பிறர் நல்வாழ்வுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இந்த கிறிஸ்துவின் அன்பு தன்னலமற்ற அன்பு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகம் எப்படி பிறருக்கு செலவு செய்வது என்று இருக்கணும். எனக்கு என்ன பெனிஃபிட் என்கிறதான ஒரு மறைவான எண்ணம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த பவுல் தன்னுடைய ஒரு முடிவுக்கு வருகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தின் இறுதியில் தானே நம்ம அதை வாசித்தோம். 8:36. அந்த 8வது அதிகாரம் முதல்ல நீங்கள் இந்த வாசி பார்த்தீங்கன்னா, அந்த முடிவுக்கு அவர் வருவதற்கு காரணத்தை கூட ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதில் பார்க்க முடியும். நீங்கள் 2வது வசனத்திலிருந்து ஏறத்தாழ 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ஜீவன், இந்த மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் இந்த ஆண்டவர் தான் கொடுக்கிறார் என்பதை அவன் விளங்கி கொள்ளுகிறான். அப்புறமா 14வது வசனத்தில் இருந்து நாம் தொடர்ந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போமானால், 14 முதல் 17, 17 வரைக்கும் பார்ப்போமானால், இந்த நம்மை, மரணத்திற்கு பாத்திரமான நம்மை அவர் தமது புத்திரராய் மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் உணர்கிறார். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லிருந்து 25 வரையிலும் பார்ப்போமானால், ஒரு மகத்துவமான மகிமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். 26 பார்ப்போமானால், பரிசுத்த ஆவியானவர்
எனக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியாத நேரத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார். 27 இருந்து நம்ம வாசிப்போமானால் இந்த நம்மை 29வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கவனிங்க, நாம் எல்லாம் யாருடைய சாயலில் ஒரு காலத்தில் படைக்கப்பட்டோம்? தேவ சாயலில். எப்போது பாவம் செய்தோமோ அப்போ தேவனுடைய மகிமையை இழந்தோம். எப்போது பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதருடைய பாதத்திலே விழுந்தோமோ உடனே பரமபிதா இயேசுவின் இரத்தத்தினால கழுவி நம்மை அவரது புத்திரராய் பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். இப்போ ஒரு காலத்தில் நாங்கள்லாம் விளையாடும்போது மழை பெய்தாலோ அல்லது விடுமுறை காலங்கள்லையோ தண்ணீரை களிமண்ணில் மிக்ஸ் பண்ணி அதை களியில் என்ன செய்வோம்னா நிறைய உருவங்களை செய்வோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எதில் செய்கிறாங்க? க்ளே வேக்ஸ் கடையிலேயே கிடைக்குது இல்லையா, கலர் கலராக கிடைக்குது, செய்கிறோம். அப்போ செய்யும்போது என்ன செய்வோம்? ஆண்களை போல பெண்களை போலெல்லாம் செய்வோம். அப்படி இருக்கும், நம்ம நினச்சிக்கிட வேண்டியதுதான். அதில் கொஞ்சம் விவரமானவங்க கொஞ்சம் என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் அழகாக சேவ் பண்ணுவோம். பாருங்க, இதே போல தான் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டதும் அவருடைய ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டதும் 15வது வசனம் வாசிங்க, 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். களிமண்ல ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு ஆவி. புத்திர சுவிகாரத்தை பெற்றுவிட்டோம். ஆனா அந்த உருவம் எப்படி? இது ஒரு மேன், இது ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்றது போல அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த மேன் அல்லது உமன், மேன் உமன் அப்படிங்கிற அந்த கிளேயில் செய்யப்பட்ட அந்த காரியத்தை இன்னும் தத்ரூபமா உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறது போல என் சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறாராம் பவுல் சொல்லுகிறார். மீண்டும் அதை வாசிமை 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய யாரையெல்லாம் அந்த சேஃபுகளை கொண்டு வந்து குமாரனுடைய ஆவிய அங்கே கொடுத்த அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறது ஒரு ஆவியை கொடுத்தாரோ இவங்களை எல்லாம் தமது குமாரனுடைய சாயலுக்கு இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தொடர்ந்து அவங்கள மோல்டு பண்ணி அவங்கள சரிப்படுத்தி அவங்கள பார்க்கிறதுக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். ஒட்ட உருவம் போல இருந்த ஆளு இப்போ எப்படி வந்துட்டாங்க? ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் நாம் கூப்பிட்டு தான் சொல்லணும், நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். ஏய் நீ மணிகண்டன் இல்லை, நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன். அப்படியா? நான் சர்ச்சுக்கு போகிறேன்னா சொல்லணும். ஆனால் அந்த மணிகண்டன் இந்த வேதத்தை வாசிக்கிறவனாய் ஜபிக்கிறவனாய் அப்படியே இந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறதான போதனையை கேட்டு வாழ்வானா அவன் வாழ்க்கை அப்படியே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறும். பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றுகிறார்? உண்மையிலேயே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுகிறோம். உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளா என்றால் இல்லை. காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்பந்தமும் இல்லை. ஆண்டவர் கிறிஸ்துவின் பரமபிதா இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை தத்தெடுத்தார். பிள்ளைகளாய் தத்தெடுத்த நம்மை பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு, குமாரனுடைய சாயலில் கொண்டு வருவதற்கு, குமாரனை போல கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். ஆமென், அல்லேலூயா. நம்ம லைஃப் எடுத்துக்கிடுவோமே. யாரோ ஒருத்தருக்கு
ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். போகிற போக்கில் நம்ம பையனுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பையனுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸை போல நம்ம எடுப்போமா? எடுக்க மாட்டோம். கொஞ்சம் குறைவா ஆஃபரில் கிடைச்சிட்டா எஸ். ஆனால் என் சேனைகளின் கர்த்தர் இருக்கார் பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக பிளான் பண்ணிட்டாருமா என்ன அப்படி மாத்துறதுக்கு. பிளான் பண்ணிட்டாருமா உங்களை அப்படி மாத்துறதுக்கு. இதையெல்லாம் பார்க்கிறான் பவுல். ஐயோ, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் ஒரு ஓட்ட உருவம், என் குணாதிசயம் வேற, நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு அயோக்கியன், முழு நேர பணியாய் பிறரை அழிப்பதும் காயப்படுத்துவதுமே என் வேலைன்னு சொல்லிக்கிட்டு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னை தெரிந்தெடுத்தார். நான் அவரை அனலைஸ் பண்ணி பார்க்கிறேன். ஐயோ, he is worthy. அவர் அவனை விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் அதற்கு தகுதியானவர் என்பதை இந்த பவுல் உணர்ந்து கொள்கிறார். இந்த அற்புதமான நேரத்திலும் நான் சொல்லட்டுமா, உனக்கும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். கிறிஸ்துவை சந்தித்ததுனால எல்லாம் ஓடிட்டு ஒளிஞ்சிட்டு இல்லை. கிறிஸ்துவை சந்தித்ததுனாலேயே, கிறிஸ்துவின் பணியை செய்கிறதுனாலேயே நாம பகைக்கப்படலாம், வெறுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், ஓரம் கட்டப்படலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ வேணா ஓரம் கட்டு, நீ வேணா பகைத்துக்கொள், நீ வேணா வெறுத்துக்கொள். ஆனா என் ஆண்டவர் என்ன, அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றி இருக்கிறபடியினால், மாற்றிக் கொண்டிருக்கிறபடியினால அவர் அன்பை விட்டு என்னை எவராலும் பிரிக்க முடியாது. ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஆமேன். அது பசி ஆகட்டும், பட்டினி ஆகட்டும், நிர்வாணம் ஆகட்டும், நாச மோசமாகட்டும், பஞ்சமாகட்டும், இல்லை கைவிடப்பட்ட ஒரு அனுபவமாகட்டும், வீண் பழியாகட்டும், எதுவும் என்னை பிரிக்காது. ஆமேன் சொல்லுகிறவங்க எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சேனைகளின் கர்த்தரவர். Glory to Lord. தீபானா ஷிபாலா ரபாதா நமா. Glory to Lord. Hallelujah, hallelujah. தீபானா ஷகதானல ரபா. சேனைகளின் கர்த்தாவேன்னு கூப்பிடுமா? தீபானால ஷந்தூரா பால்டரபாதா ரபா. Glory to Lord. யார் வேண்டும் நாதாம் நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழான லோகம் வேண்டாமையா, பாழான லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ. பேர் புகழ் கல்வி அழியாதது, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின்னே நீர் கேட்டி இக்கேள்வியை, பின்னே நீர் கேட்டி இக்கேள்வியை. பதில் என்ன சொல்வேன் நீரே போதோ, பதில் என்ன சொல்வேன் நீரே போதோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. இந்த உலகம் நிலையற்றதம்மா, இந்த உலகம் தற்காலிகமானதம்மா.
இந்த உலகத்தில் நீ அன்பு கூறுவாயானால் அழகுக்கு பின்னால் நீ போய்கொண்டிருப்பாய், அறிவுக்கு பின்னாய் போய்கொண்டிருப்பாய், புகழுக்கு பின்னாய் போய்கொண்டிருப்பாய், உலகம் கொடுக்கிற மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்த்தே காத்திருப்பாய். ஆனா இந்த தற்காலிகமான இந்த உலகத்திலையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றின் மீதும் நீ அன்பு கூறுவாயானால் தேவனுடைய அன்பு இல்லையாம். ஆனால் தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, தேவனுடைய அன்பு தன்னலமற்ற அன்பு, தேவனுடைய அன்பு பாதியில் கைவிடாத நீடி காலமாய் உன்னை நடத்துகிற ஒரு அன்பு. இந்த அன்பு மரணத்திலிருந்து ஜீவனை உனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த அன்பு அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறது. இந்த அன்பு மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. இந்த அன்பு தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உன்னை மாற்ற துடிக்கிறது. இந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு இந்த அன்பை நீயும் நானும் பற்றிக் கொள்வோமானால் இந்த உலகத்தில் ஒரு சக்தி உன்னை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. Glory to Lord. சோராப்பா தாராலாராபா தீபாராபாலா ஷீபாராபாரா தீபாலாபாராபாதாராபா ரீபாதான ஷப்தாராபாலாராபாதாராபா ஓராபாதாராபா லிகாத்தாராலாராபா. உலகம் உன்னை அச்சுறுத்தலாம், உன்னை உலகம் பரிகசிக்கலாம், உலகம் உனக்கு விரோதமான வசைமொழிகளை வாரி இறைக்கலாம். Glory to Lord. கவலைப்படாத, கவலைப்படாத. கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரமாய் வாழ்வது எப்படி என்கிற ஒற்றை கவலை உனக்கு போதுமானது. என்னை பற்றி இன்னார் இப்படி சொல்லுகிறார்களே, என் குடும்பத்தை பற்றி இன்னார் இப்படி பேசுகிறார்களே, எம்மா இது கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்கவே முடியாது. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென்னு சொல்ல, ஆமென்னு சொல்ல, ஆமென். Glory to Lord. சேம் காராபாலா ஷிபாராபாலா ரிகபாராபாதாராபா லேம்தர புட்டாரியாந்தரமா. தேவனுடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை நடத்த, உன் பிள்ளைகளை நடத்த, உன் பேர பிள்ளைகளை நடத்த இந்த அன்பு போதுமானது, போதுமானது. பாதியில் வந்த அன்பு பாதியிலே போய்விடும். தீபாராபாலா ஷிபாதாராபாலாரபா ஓ ரிகாதாரபா. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய இயலாது. இந்த உலகம் கொடுக்கிற அன்பு வேண்டாம். தேமானாலரபாதாரபா சந்தராலரபா. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேப்புகள் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேப்புகள் கல்வி அழியாததோ. பின்னே நீ கேட்டீர் இக்கேள்வியை, பின்னே நீ கேட்டீர் இக்கேள்வியை. பதில் என்ன சொல்வேன் நீரே போதும், பதில் என்ன சொல்வேன் நீரே போதோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை புரிந்தவர்களாய் நீரே எங்களுக்கு போதும் என்கிற மனநிலையோடு கூட உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய், உம்முடைய வழி நடத்துதலுக்காய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய இல்லம் புறப்பட்டு போக கிருபையை தாரும். பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்கிற ஒற்றை கேள்வியோடு கூட வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் குடும்பங்களை நினைத்தருளும், எங்கள் சபையின் குடும்பங்களை நினைத்தருளும்,